தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, அப்படி செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸை நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இப்போ நான் கூகுளில் போயிட்டு என்எஸ்சி அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன், அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். வார ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேமே என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு அது போகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரண்டாக நிஃப்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9317, 50 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டான டைம். ஓகேங்களா. இப்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:38. ஓகேங்களா. மார்னிங் வந்து 10:38 மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போது லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸை கிளிக் பண்ணோன்னு லைவ் இண்டிசஸ் வாட்ச் அப்படின்னு இருக்கும். அதில் செக்டார் இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். இந்த செக்டார்ஸில் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து மேலே போயிருக்கு, க்ரீனில் போயிட்டுருக்கு 50 பாயிண்ட். அப்போ மேலே எந்தெந்த செக்டார் போயிருக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் 3% மேலே எது போயிருக்குன்னு சூஸ் பண்ணுங்கள். நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து 3% மேலே போயிருக்கு. அதனால் நான் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிஃப்டி பிஎஸ்யூ பேங்கில் என்னென்ன பேங்க்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காட்டும். இதில் இந்தியன் பேங்கும் கனரா பேங்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மோர் தென் 3% மேலே மூவ் ஆகிருக்கு. நான் இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கனரா பேங்க் கூட நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஆனால் மோர் தென் 3% மேலே உள்ள பேங்காக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த மோர் தென் 3% அன்றைக்கி சேஞ்ச் ஆகிருக்கணும். ஓகேங்களா. பாசிட்டிவ் சைடில் நான் இப்போது இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணுறேன். இந்தியன் பேங்கை கிளிக் பண்ண உடனே ப்ரீவியஸ் க்ளோஸு, ஓப்பன், ஹை, லோ அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த என்எஸ்சி வெப்சைட்லேயே வந்துடும். நீங்கள் இதில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து அப்பர் ப்ரைஸ் பேண்டு, லோயர் ப்ரைஸ் பேண்டு, எவ்வளோ வால்யூம் இதில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் நம்ம முன்னாடியே வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா வால்யூம் கம்மியாக கூட இருக்கலாம்ல. ஸோ அதனால் இப்போ நான் என்னோட ஜெரோதாவோட வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண உடனேமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பை செல் 3ஆவதாக மார்க்கெட் டெப்த் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு ஆஃபர் குவான்டிட்டி, இங்கிட்டு பிட் குவான்டிட்டி அப்படிங்கிறது ஷோ ஆகும். கீழே மார்க்கெட் டெப்த் போகும். ஸோ எவ்வளோ பேர் எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நான் இங்கே போய் நம்ம வால்யூம் இங்கேயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். சார்ட்டை கிளிக் பண்ண உடனே சார்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே 1 மினிட் கேண்டில் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பெரும்பாலான பேர் கேண்டில் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதனால் கேண்டில் ஸ்டிக்கே உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் மேலே 1 மினிட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதில் வியூஸில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. டிஸ்பிளேயில் போயிட்டு கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஓகேங்களா. நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட்டே யூஸ் பண்ணுவோம். ஸ்டடீஸில் போயிட்டு நான் ஆல்ரெடி ஒன்று சிலது ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ண போகிறேன். சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பீரியடில் 7, மல்டிப்ளேயரில் 3 இருக்கும். சேம் ரேஞ்சு கொடுத்தே டன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போது சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை ஆயிரும். ரெண்டாவதாக நம்ம வால்யூம் பார்க்க போகிறோம். அதனால் வால்யூம் சார்ட் அப்ளை பண்ணணும். வால்யூம் அப்படிங்கிற டைப் பண்ணுங்கள். கீழேயே வால்யூம் சார்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வால்யூம் சார்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போது மூணாவதாக நம்ம வால்யூம் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் சார்ட்டோட வால்யூம் ஆசிலேட்டர் ஈஸியாக உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதில் ஷார்ட் சைக்கிள், லாங் சைக்கிள்னு இருக்கும். இருக்கிற வேல்யூ அப்படியே கிளிக் கொடுத்து டன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஷார்ட் செட்டப் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போது நிஃப்டி வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டுலேருந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி கரெக்டாக இந்தியன் பேங்க் வந்து கரெக்டாக மேலேயே தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே உங்களுக்கு கால் கொடுத்துருக்கு. இன்றைக்கி அது எந்த விதமான கால் கொடுக்கல. நேற்றே கால் கொடுத்துருக்கு. நேற்று கொடுத்த கால்லே தான் இப்போ மேலே போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நேற்று கொடுத்த கால்லே தான் இன்னமும் அது மேலே போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி அது எந்த விதமான கால் கொடுக்கல. அப்போ இன்றைக்கி நம்ம அதை வாங்கலாம். ஸோ கரெக்டான டைம் தான் நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம வால்யூம் செக் பண்ணி பார்க்கணும். வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து இப்போ கரண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. கீழே வால்யூம் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அதே போல் கீழே வால்யூம் ஆசிலேட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து ரைஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நமக்கு வால்யூம் ஆல்ரெடி நம்ம வால்யூம் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு வந்து கண்டினியூசேஷன் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இப்போ என்ன ட்ரெண்டு மார்க்கெட்டில் இருக்கோ அதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு. இப்போ மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ட்ரெண்டு வந்து கண்டினியூசேஷன் ஆகி இன்னமும் மேலே போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டயத்தில் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ பை பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் இது. நீங்கள் பையை கிளிக் பண்ணி இங்கேயே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ உதாரணமாக நான் பையை கிளிக் பண்ணி ஒரு 100 குவான்டிட்டி நான் வந்து ஆர்டர் போடுறேன். அதாவது லிமிட் ஆர்டர் போட்டு நான் போடுறேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 50 ரூபா 25 பைசா இருக்குது அப்படின்னா நான் 50 ரூபாய்க்கு மார்க்கெட் நீங்கள் ஆர்டர் போடுறா இருந்தாலும் போடலாம். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது கேண்டில்ஸில் வந்து எத்தனை மினிட் கேண்டிலை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் இங்கே 1 மினிட் கேண்டில் போட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் வேணுங்கிறா இருந்தால் 2 மினிட் கேண்டில்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை 3 மினிட்ஸ் கேண்டிலையும் சூஸ் பண்ணலாம். உதாரணமாக 2 மினிட் கேண்டிலை சூஸ் பண்ணி சூப்பர் ட்ரெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். 2 மினிட்ஸ் கேண்டிலையும் சூப்பர் ட்ரெண்ட் வந்து கால் தான் கொடுத்துருக்கு. 3 மினிட்ஸ் கேண்டிலை சூஸ் பண்ணி பாருங்கள். 3 மினிட்ஸ் கேண்டிலையும் சூப்பர் ட்ரெண்ட் வந்து கார்டு தான் கொடுத்துருக்கு. 3 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் க்ரீன் கேண்டிலாக தான் மேலே ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வாங்குறதுக்கான கரெக்டான டைம் இதுதான். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வால்யூம் சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. வால்யூம் ஆசிலேட்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆசிலேட்டர் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து சூப்பர் ட்ரெண்டோ இல்லைனா வால்யூம் ஆசிலேட்டரோ வச்சு உங்களால் பை அண்ட் செல் பண்ண முடியும். இந்த 50 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஹோல் டேல இந்தியன் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 55 ரூபாய் மேலே போயிருக்கு. 50 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 55 ரூபாய்க்கு விற்றுருக்கலாம். ஓகேங்களா, 10:30க்கு நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. 10:30க்கு என்ட்ரி ஆகும் போது 50 ரூபாய் இருக்குது. 55 ரூபா மேக்ஸிமம் போயிருக்கு. 55 ரூபாயில் நீங்கள் விற்றுரலாம். நீங்கள் ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 5000 ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இந்த இந்தியன் பேங்க் கடைசியாக முடியும் போது 53 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்படி தான் இன்ட்ராடேக்கு ஒரு ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கில் நமக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஜெரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.